ஹீரோ அரியர் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹாப்பி ஆகிடுறாரு. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லா நோட்ஸையும் கலெக்ட் பண்ணி அவனுக்கு கொடுக்குறா. ஏன்னா ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறத பிரின்சிபலும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோ ஸ்டடீஸில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணனால ஹீரோயினோட கால்ஸையுமே அவாய்ட் பண்ணுறாரு. காலேஜில் கல்ச்சரல்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதில் சில பசங்க பேப்பரில் ராக்கெட் செஞ்சு ஸ்டாஃப் மேலே விட்டுருவாங்க. இதனால குட்டி டிராகன் கோவம் ஆவி அவனை அடிச்சிருவான். அவனை எல்லாரும் சேர்ந்து துரத்தும் போது ஹீரோ கிட்ட வந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ண சொல்கிறான். பட் ஹீரோ முதல்ல முடியாது அப்படின்றான். அடிச்சதுக்காக சாரி கேட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹீரோவே அடிச்சிடுறாங்க. ஸோ ஒரு கொஸ்டினை கொடுத்து இதை படி அப்படின்னு குட்டி டிராகன் கொடுத்துக்கிட்டு ஹீரோ பயங்கரமா அவங்க எல்லாம் அடிக்கிறான். ஹீரோ அடிக்கிறத பார்த்து குட்டி டிராகன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ஃபைட் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ரொம்ப புகழும் போது ஹீரோ அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ ஒரு மேம் பின்னாடி சுத்துற இல்ல, அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான், லைஃப்ல முன்னேறலன்னா யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படி அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்றான். எக்ஸாம்ஸுமே சூப்பரா அட்டன் பண்ணிடுறான். இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்கு. அதுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கேக் கொண்டு வரா. ஹீரோ ஹாப்பியா கேக் கட் பண்ணும்போது ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணும்போது நான் பாம்பே ஏர்போர்ட்ல இருக்கேன், வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. ஹீரோ நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக சென்னை வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது உடனே அவசர அவசரமா சென்னை ஃபிளைட்டை பிடிச்சி சென்னை வந்துடுறா. ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரியல. கேர்ள் ஃப்ரெண்டோட காரை எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி ஒரு கிஃப்ட் வாங்க சொல்லிருப்பாங்க. அவங்க ஒரு பொக்கே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்துட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக போறான். ஹீரோயின் ரீச் ஆனதுமே என்ன நீ ஏமாத்திரியா, என் மேல ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவ தலையிலே ப்ராமிஸ் பண்ணி அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னா ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா ஹீரோ ஹக் பண்ணிக்கிறா. நைட் ஃபுல்லா கண்ணு முடிச்சு டிராவல் பண்ணிட்டே இருந்தனால ஹீரோ ரொம்பவே டயர்டா இருக்கும். ஆனாலுமே எக்ஸாம் சென்டர் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து நீ எனக்கு இது வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே பண்ணல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிட்டு எக்ஸாம் சென்டருக்குள்ள ஓடிடுறான். கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாயிடும். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. ஆனால் நைட் ஃபுல்லா தூங்காதனால ஹீரோவால் எழுதவே முடியல, ரொம்ப தூங்கி தூங்கி விழுந்துடுறான். ஸோ எக்ஸாம் வந்து கரெக்டாக பண்ணல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ரிசல்ட் டேட் வந்துருச்சு. ஹீரோ ஒரு வழியாக பாஸ் ஆகிட்டான். பிரின்சிபல் சாருக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொண்டு கொடுக்குறான். அண்ட் மேரேஜ் ரிசப்ஷனும் ரொம்ப ஆடம்பரமாக பயங்கரமாக நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா குட்டி டிராகன் வந்து ரொம்ப பதட்டமாக கிளம்பி போகிறத பார்த்துட்டு எங்கே போகிற அப்படின்னா கூட இருக்கிற ஃப்ரெண்டு சூசைட் அட்டன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஒரு சப்ஜெக்ட் தானடா போச்சு, அதுக்காக ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது கூகுளில் கிடைச்ச வேலை போயிடுச்சு, அங்கே வேலை கிடைக்கணும்னா அரியஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அண்ட் ரிவல்யூஷன் போட்டதில் ஃப்ரெண்ட் பேஜ் மட்டும்தான் என்னோடது, உள்ளே இருக்க எதுவுமே என்னோடது இல்லை அப்படின்னு எடுத்து காட்டும்போது ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகும். ஹீரோ லாஸ்ட் எக்ஸாம் ஒழுங்காக எழுதாதனால அது ஒரு பேப்பர் மட்டும் எப்படியாவது பாஸ் பண்ண வைங்கன்னு அந்த ஏஜென்ட் கிட்ட கேட்டிருப்பான். அதனால தான் இவனோட பேப்பரை மாற்றி அவனை பாஸ் பண்ண வச்சிருப்பாங்க. இதை நினைச்சு ஹீரோ ரொம்பவே கில்ட்டா ஃபீல் பண்றான். கல்யாணத்துக்கு தாலி கட்டாம ஹீரோ மணமேடையிலேருந்து இறங்கி வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் கிட்ட போய் சாரி சொல்றான். நீங்க சொன்னதான் சார் கரெக்ட், நான் பண்ணது தப்பு அப்படின்னு மேனேஜர் கிட்டயும் உண்மையை சொல்லிடுறான். அண்ட் ஹீரோயின் கிட்டயுமே உண்மையை சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்கறான். அம்மா ஹீரோ கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு கத்துறாங்க. ஹீரோ வந்து ஃபைனலாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிடுவான். அந்த பையனுக்கும் அவனோட வேலை கிடச்சிருச்சு. ஹீரோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபுட் டெலிவரி பாயா பிரின்சிபல் வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண போகிறான். அப்போ அவனை பார்த்துட்டு எப்படிடா இருக்க, உன் லைஃபே போச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக்கில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்த ஹீரோவை அப்பா வீட்டுக்கு கூட்டு வராரு. அப்பா கிட்ட என் மேலே என்ன கோவமாக காட்டியிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது சின்ன வயசில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன ஒருத்தன் தள்ளி விட்டான். அன்னையிலேருந்தே நான் இன்னைக்கு வரைக்கும் நொண்டி தான் நடக்கேன். ஆனால் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னோட இன்னொருத்தன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு நீ நினைச்ச பத்தி அப்பவே நீ என்னோட புள்ளடா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்பவே கதறி அழுறான். ஃபைனலா பிரின்சிபல் அவரோட பொண்ணையே ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.